विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. महिषासुरमर्दिनी ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகம். 4 ஸ்லோகங்கள் முடிச்சாச்சு. அம்பாளுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அதுல அம்பாள் மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி எனக்கூடியதான 3 சக்திகளா பிரிஞ்சிருந்தார். மகாகாளிங்கிற சப்தமானது காலத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்றது. இந்த அறியாமைக்கும் சைத்தன்யத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதா, அதுக்குதான் காலம்னு பேரு. அஜான சம்பந்தத்துக்கு காலம்னு பேரு. அந்த காலமானது மனுஷாளுடைய வாழ்க்கையில அது உயர்ந்ததான ஒரு நிலையை பெற்றிருக்க. எல்லாமும் இருந்தாலும் அந்தந்த காலம் வந்ததான் அந்த காரியமாகும். விதைய போட்டு நிறைய ஜலத்தையும் விட்டுருக்கேள், பூமியிலையும் எல்லா சாரமும் எருவெல்லாம் போட்டிருக்கேள். இருந்தாலும் அடுத்த நாள் காலமே பழுக்காது. அதுக்கு ஒரு தகுந்ததான காலம் வேணும். அந்த காலம் ஆன பிறகுதான் அதான் இருக்கும். புஷ்பங்கள் நல்ல பூங்கொத்தார், நல்ல கொடியா இருக்க, வேண்டிய எல்லா வசதியும் பண்ணிருக்க. அந்த காலம் வந்தாதான் பூக்கும். அதுக்குன்னு ஒரு சமயம் இருக்கு, அந்த சமயத்தில் தான் பூக்கும். அதே போலயே நம்ம நடத்ததான எல்லா செயல்களும் அதுக்கு ஒரு காலம் வரணும். அந்த காலம் நமக்கு அனுகூலமா இருக்கணும். அந்த அனுகூலமாக காலத்தை பண்ணக்கூடியதான ஸ்வரூபத்துக்கு காளின்னு பேரு. இப்போ காளின்னு சொன்னா ஏதோ பயங்கரமா இருப்பான்னு அர்த்தம் இல்ல. காலமானது நம்ம ஏமாற்றி விட்டோமையானால், தவற விட்டோமையானால், அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியதான பலமானது அப்ப கிடைக்காதுன்னு சொல்றதுக்காக காளின்னு சொல்லியிருக்கோம். இந்த காளி மாதா ஸ்வரூபம் ஒரு முதல் சரித்திரத்துல சொல்லியிருக்கேன். 2வது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம். மகாலட்சுமின்னு ஐஸ்வர்யம்னு மட்டும் நினைக்கப்படாது. ஐஸ்வர்யம் ஒண்ணு. 2வது உற்சாகம் மனுஷனுக்கு வேணும். எப்பொழுதும் அந்த காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும் எனக்கூடியதான ஒரு உற்சாகம் மனுஷனுக்கு வேண்டியிருக்கு. அதே போல தகுந்ததான ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ரொம்ப பேர் உற்சாகமா பண்ண தயாரா இருக்க, அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில கிடைக்கிறது இல்லை. அது போல அதுவும் இவைகள்லதான் மகாலட்சுமியுடைய சுரூபம். யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேது சர்பிதா விருத்தி ரூபேண சர்பிதா சக்தி ரூபேண சம்ஸ்திதா அப்படின்னு அநேக ரூபங்களாக அம்பாள மகாலட்சுமி தாயார ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். இப்படி காசும் இருக்கு, மற்ற பதார்த்தங்களும் உற்சாகமும் சந்தர்ப்பமும் எல்லாமும் அமைஞ்சிருக்க. இருந்தாலும் இத்தனையும் இருந்த போதிலும் ஒரு மனுஷன் சௌக்கியமாக வாழணும், வாழ்க்கையில முன்னேறணும். அது மட்டும் இல்லாமல் அவன் உயர்ந்ததான ஒரு நிலையை பெறணும், மறுபிறவி இல்லாதான ஒரு நிலையை பெறணும் என்று சொன்னால் அதுக்கு ஞானமானது வேண்டியிருக்க. அந்த ஞானம் மகா சரஸ்வதியினுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும். இந்த சும்பன் நிசும்பன் என்று 2 அரக்கர்கள், அந்த சிம்பன் நிசும்பனை கொல்றதுக்காக அம்பாள் மகா சரஸ்வதிய அவதாரம் பண்ணின. சும்பன் நிசும்பன் என்ன அர்த்தம்? சும்பன்னு புத்தியை யூஸ் பண்ணாம இருக்கிறனால பெரிய சும்பனவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதையும் யோஜனை பண்ண மாட்டான். அப்படிதான் தமிழ்ல வைதான், இது அங்கிருந்து வந்தது. அதே மாதிரியே யார் எதை சொன்னாலும் அப்படியே எடுத்துக்கிறது, அதை கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்காம இருக்கிறது, அது நிசும்பன்னு பேர். இப்படி சும்ப நிசும்பான அரக்கர்களை பேரை வச்சு நம்ம வாழ்க்கையிலையும் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சாஸ்திரத்தை அறிஞ்சுக்கணும், பெரியோர்களோட நாடணும், அவ சொல்லக்கூடியதான வழிகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஞானம் நமக்கு வரணுங்கிறதுக்காக மகா சரஸ்வதிய ஸ்வரூபம். இப்படி 3 தேவிகளை அவதாரம் பண்ணின கண்டிகா பரமேஸ்வரி அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அப்பப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த மகிஷாசுர மர்தினின்னா மகிஷன்னு சொன்னாலே சேம்பேரித்தனம்னு சொன்னேன்.
இந்த சோம்பேறித்தனத்தை போக்கடிக்கிறதுக்காக இதுக்கு ஏற்பட்டதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம்னு சொன்னோம். அப்ப நடந்ததான சில சரித்திரங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்றார். ஐரண துர்மத சத்ருவதோதித துர்தர நிர்ஜர சக்தி மிருதே சதுர விசார துரி நம சிவதூத கிருத பிரமதாதிபதே. அம்பாள் என்ன பண்ணினா அரக்கர்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தேவதைகளுடைய ஒரு கோரிக்கைய எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடியதான அரக்கர்களோட யுத்தத்துக்கு போன. யுத்தத்துக்கு போகும் பொழுது சித்தமாகும் பொழுது எல்லா தேவதைகளும் அவளுடைய சக்திய அம்பாளுக்கு கொடுத்தார். திவ்யமான ஒரு உருவம் உண்டாச்சு. அந்த உருவம் உண்டான பிறகு தேவதைகள்ல என்ன சத்துருக்கு சக்தியும் அவளுடைய ஒரு ஸ்வரூபத்தையும் கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவளுடைய சக்திகளை ஒரு உருவமா எடுத்து கொடுத்திருக்காளாம். பிரம்மே ஜபுஹ விஷ்ணோனாம் ததேந்திரஸ்ய சக்தயா அப்படின்னு பிரம்மா, இந்திரன், விஷ்ணு, இப்படி ஈஸ்வரன், சுப்பிரமணிய சுவாமி இவாளுடைய சக்திகள் தனித்தனியா வருது. இப்படி அவளுக்குதான் பிரம்மாணி, கௌமாரி, வைஷ்ணவி, மாகேஸ்வரி, வாராகி, நாரசிங்கி, ஐந்திரி அப்படின்னு பிரம்மா, ஈச, குஹ, விஷ்ணுனாம் இப்படி 4 பேர். அதுல அந்த விஷ்ணுனுடைய சக்தி மட்டும் வைஷ்ணவி, வாராகி, நாரசிங்கி அப்படின்னு 3ஆக பிரிஞ்சிருக்க. அந்தந்த தேவதைகள் அந்தந்த ஆயுதங்களோட அம்பாளுக்கு சக்தியோட சகாயம் பண்றதுக்காக யுத்தத்துக்கு வந்திருக்க. அவளோட சேர்ந்து யுத்தம் நடக்கதான். ஐரண துர்மத சத்ருவதோதித ரணதுர்மத யுத்தத்துல அவ மதித்ததான சத்ருக்களை கொல்வதற்காக துர்தர நிர்ஜர சக்தி மிருதே அப்படிப்பட்டதான அவளை கொல்வதற்கு வேண்டியதான சக்திகளை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டவளே. அம்பாள் இங்க வந்ததுமே அத்தனை சக்திகளும் அத்தனை தேவதைகளும் அவளுடைய சக்தியை தனியா கொடுத்து அம்பாளுக்கு சகாயமா கொடுத்திருக்கலாம். இப்ப எப்படின்னா ஒரு நல்ல காரியமா நாமும் சகாயப்படணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்மளால முடிச்சு சகாயம் பண்ணணும். இவாளுடைய சக்தியை வச்சுட்டு தான் அம்பாள் ஜெயிக்க போறது இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். அம்பாள் தான் மூல சக்தி, அம்பாள் தான் அந்த சக்தி இவாளுக்கே கொடுத்தது. மகாவிஷ்ணுக்கு பாலன சக்தி, சுப்பிரமணிய சுவாமிக்கு கொல்லக்கூடியதான அரக்கர்களை கொல்லக்கூடியதான சக்தி இதை யாரு கொடுத்தா? அம்பாள் தான் கொடுத்தா. சுப்பிரமணிய சுவாமி வந்திருக்க, திருச்செந்தூர்ல அவ யுத்தம் பண்றதுக்காக ரெடியா இருக்க. சஹஸ்ரண்ட போக்தா சதா சூர நாம சூரபத்மன் விட்டான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா 1000 அண்டங்களுக்கு அதிபதியா இருக்கான். ஒரு அண்டத்துல பானத்தை போடுறான். அந்த சுப்பிரமணிய சுவாமி பார்த்து என்ன பண்ற, அந்த பானம் தெரியல, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. சரின்னு சப்த வேதின்னு ஒண்ணு, சத்தம் எங்க இருந்து உண்டாகிறதோ அந்த இடத்துல பானத்தை போய் அடிக்கணும்னு ஒரு பானத்தை தயார் பண்ணிருக்க. அதை போடுற. ஆனா அவன் என்ன பண்றான், தான் அம்ப விட்ட பிறகு அந்த இடத்துல அவன் இல்ல, இன்னொரு லோகத்துல போய் இன்னொரு இடத்துல நிக்கிறான். இவர் எப்படி பண்ணுவார்? இவர் போட்டதான பானங்கள்லாம் வீணா போயிட்டே இருக்க பார்த்தா நம்மளால முடியாது. ஏன்னா இத சொல்றதுக்கு சான்ஸே இல்லையே. நம்ம எந்த பானம் போடுறதோ அந்த பானம் போட்ட இடத்துல அடுத்த ஆகணும், அடுத்த கணம் அவன் வேற எங்கேயோ போறான். இது நம்ம போட்ட பிரயோஜனம் இல்ல, அனாவசியமா சிரமம் தான் மிச்சம்னு அம்பாள்கிட்ட கேட்கறான். அம்பாள் என்ன பண்ணினா, ஓஹோ அப்படின்னு இதுவரைக்கும் இல்லாதான ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முன்னால வேல் கிடையாது. எந்த பகவானுடைய பகவான் பரமேஸ்வரனுடைய கையில திருச்சூரம் தான் இருக்கு, மகாவிஷ்ணுடைய கையில சக்கரம் தான் இருக்கு. இது என்னன்னா புதுசாக ஒரு தயார் பண்ணி கொடுத்திருக்கலாம். இந்த வேலுங்கிற பதார்த்தத்தை தயார் பண்ணி கொடுத்தாதான் சக்தின்னு வேறு. அந்த வேலுக்கு சமஸ்கிருதத்துல சக்தின்னு வேறு. அந்த சக்தியை கொடுத்து என்ன பண்ணினா சுப்பிரமணிய சுவாமிக்கு கொடுத்தாங்க. அடுத்ததெல்லாம் என்ன பண்ணார், அந்த சக்தியை பிரயோகம் பண்ணினாரா. அந்த வேலை பிரயோகம் பண்ணினா என்ன, அந்த சூரபத்மனுடைய மாயையெல்லாம் கலைஞ்சு போயிடும். கலைஞ்சு போனதுன்னா என்ன ஆயிடுதுன்னு, அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு போயிடும். எந்த இடத்துல போயிட்டு இருக்கான், எங்கே இருக்கான்னு இவர் நம்ம தெரிஞ்சது சுப்பிரமணிய சுவாமி. அடுத்த தரம் அம்பா போட்டார், கொண்டு விட்டார். இப்ப என்ன, அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு சத்ருக்களை கொல்லக்கூடியதான ஒரு சக்தியும் பக்தாலை அனுகிரகம் பண்ணக்கூடியதான சக்தியும், பிறகு அந்த வேலை கொடுத்து அம்மா இப்ப நீங்க கொடுத்து நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி வர அந்த வேலை திரும்பி கொடுத்துட்டார், உங்க கையிலேயே இருக்கட்டும்.
இது மேல சத்ருக்கள் தான் இல்லையே. மனுஷியாளுடைய இதயத்துல சத்ருக்கள் இருக்கா, காமக்ரோதாதிகள் இருக்கு, ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் இருக்கு. உன்னை யாரு நாடுறாளோ அவளுக்கு எல்லாமும் போகட்டும் அப்படின்னு நினைச்சுன்னு அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு உன் கையில சக்தி இருக்கா போல யார தியானம் பண்றாளோ, சக்தி கரனாக யார் சுப்பிரமணிய சுவாமி தியானம் பண்றாளோ அவளுக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்கட்டுமோ அப்படின்னு அனுகிரகம் பண்ணினால இப்படி அந்த வேலோட வந்து சேர்ந்தான் கௌமாரி. பிரம்மாணி பிரம்மதேவருடைய சக்தி, பிரம்மதேவருடைய சக்தி கையில கமண்டலை வச்சுட்டு வந்துட்டு இருக்காளா. கமண்டலம்னா அது தீர்த்தம் இருக்கு. சாதாரணமா தீர்த்தம்னு நம்ம என்னமோ நினைக்கிறோம், தீர்த்தத்தினால எல்லா காரியமும் ஆகும். அதனால எப்பவும் அண்ணனர்கள் கையில தீர்த்த பாத்திரம் வச்சுட்டு இருக்கணும். தீர்த்த பாத்திரம் இருக்கிற இடத்துல அவ உட்கார்ந்துட்டு இருந்தாள்னா அவ பண்ணக்கூடியதான ஜபம்னா நதிக்கரையில கங்கை நதிக்கரையில பண்ணினா என்ன புண்ணியமோ அது 24 மணி நேரமும் ஜபம் பண்ணிருக்கலாம். கையில தீர்த்த பாத்திரம் இருந்தா கங்கா நதி கரையில தீர்த்தம் பண்ணி ஜபம் பண்ணினா எவ்வளவு பலமா அவ்வளவு பலமா. ஆகையால்தான் பழைய நாள் எல்லோருமே கையில தீர்த்த பாத்திரம் வச்சுட்டு இருப்பா. அப்படி அந்த கமண்டல ஜலம் இருக்க, அந்த ஜலத்தினால எல்லாத்தையும் சாதிக்கலாம். பலராமன் என்ன பண்ணினா ஒரு ராட்சதனை கொல்றதுக்காக நுரைய எடுத்து போட்டாராம், சமுதிரத்துல நுரைய எடுத்து போட்டாராம். அடுத்த கணம் போயிட்டான். நுரைய அடிச்சா பிராணம் போகுமான்னா இப்ப எல்லாம் கல்யாணத்துலயும் ஃபங்க்ஷன்ஸ்லயும் என்ன பண்றா தெரியுமா, ஒரு சோப் வாட்டர் எடுத்து கொடுக்குறாப்பா. அதை எடுத்து போடுறா, ஓன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. இது இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே வந்திருக்கு. ஆனா அதையும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ட்டு அதைனாலையும் கொண்டு விட்டார். அதே மாதிரி கையில ஜலத்தை வச்சுட்டு வந்திருக்காளா. அந்த ஜலத்தை தெளிச்சா போதும், இதுவே அந்த அரக்கர்களுடைய புலன்கள் எல்லாம் வேலை செய்யாம போயிடும். பிரம்மாணிக்க விதீயதே. அதே விதமாக கௌமாரி பிரம்மாணி மாகேஸ்வரி பரமேஸ்வருடைய சக்தி, மகாவிஷ்ணுடைய சக்தி வைஷ்ணவி வாராகி நாரசிங்கி. அது எதற்காக, ரஜோகுணமாக இருக்கிறவாளை சொல்றதுக்காக நாரசிங்கி, சமகுணம் இருக்கிறவாளை சொல்றதுக்காக வாராகி, ரஜோகுணம் அத்தியதிகமாக இருக்கிறவாளை சொல்றதுக்காக வைஷ்ணவி. அப்படி அதுக்கப்புறம் சில பேர் பிசிக்கல் ப்ரூட்டல் ஃபோர்ஸஸ், வெறும் நேரம் வந்து மோதிட்டே இப்ப ஒண்ணும் இல்லை. அப்படி இருந்தாலேன்னா இப்ப ஒரு எறும்பு வேகமா ஓடி வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், அது எதிர்த்து நிக்க சண்டை போட மாட்டோம், ஒதுங்கிப்போம். என்னன்னா அவ்வளவு வேகத்துல வந்து அதோட சண்டை போடுறது விவேகம் இல்லை. அதே விதமா அப்படி ப்ரூட்டல் போற சில பேரை தருத்தம் அதையும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஐந்திரி அப்படிங்கிற ஒரு இந்திரனுடைய சக்தியாக வந்தாளா. இப்படி அநேக விதமான சக்திகள் வரும் பொழுது அந்தந்த சக்திகளுடைய எல்லாம் சேர்ந்து கூட்டத்தை நான் பக்கத்துல நிற்கிறானோ எதுக்கு சத்ருக்களுக்கு பயத்தை உண்டு பண்ணணும். சத்ருவதோதித சத்ருக்களை சொல்வதற்காக முயற்சி பண்ணும் பொழுது துர்தர நிர்தர சக்தி மிருதே சதுர விசார துரீட மகாசிவ தூதகிருத பிரமதாதிபதே. இந்த சமயத்துல அரக்கர்கள்லாம் என்ன பண்ணினா, அம்பாளுடைய ஒரு திவ்யமான ஒரு ஸ்வரூபம், அத்தனை சக்திகளும் அந்தந்த தேவதைகளும் அந்தந்த சக்தியை அம்பாள்கிட்ட கொடுத்ததுமே திரைலோக்கிய சுந்தரியாக ஒரு ஸ்வரூபம் அங்கே தோணித்து, அந்த ஒரு ரூபத்தை 2 அரக்கர்கள் கண்டார்கள். அந்த அரக்கர்களுடைய தூதர்கள் பார்த்ததுமே அவன் என்ன பண்ணினா தும்பதி தும்பாள்கிட்ட போய் சொல்லியிருக்கான், உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா நல்ல பொருள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு பாருங்க, குபேரன்கிட்ட இருக்கக்கூடியதான பணத்தை எல்லாம் அடித்து நீங்க வாங்கிட்டு வந்திருக்கு, உலகத்துல இருக்கக்கூடியதான காமதேனும் கர்ப்பவரட்டும் எல்லாவற்றையும் நீங்க இந்திரன்கிட்ட இருந்து கொடிக்கிட்டு வந்துட்டு இருக்கு, அத்தனை நல்ல பொருள்கள்ல நீங்க வச்சுட்டு இருக்கல. இந்த உலகத்திலேயே மிக அழகான ஒரு ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு, எது அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான அழகான ஒரு ஸ்வரூபம் ஸ்ரீரத்னம் அபிசார் வங்கி ஸ்ரீரத்னம் பெண் ரத்னமா இருக்க, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா திக்குல இருக்கக்கூடியதான எல்லா மனுஷியாலையும் மயக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமா இருக்க. அம்பாளுக்கு பேர் என்ன, மகா லாவண்ய சேவதி, அழகுக்கெல்லாம் இருப்பிடம். லாவண்யம்னு அழகு, மகா லாவண்ய தேவதி அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அங்கே இருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு ரூபம், இது என்னது, மின்னல் மாதிரி உலகத்தை ஒழித்துக் கொண்டிருக்க, இது என்ன உருவம் என்று அறியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்க
அப்படிப்பட்டதான சுரூபம் உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா நல்ல குணங்களும் நல்ல பொருள்கள்ல உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது இந்த பெண்மணியும் உங்கள்கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு போய் சொல்றா. சும்மா இருந்தாலே அரக்கர்களுக்கு சொல்ல வேண்டாம். இது வேற சொல்றது என்ன ஆச்சுன்னு அந்த சிறிய அழைத்துன்னு வந்துருக்கோம் அப்படின்னு அழைத்துன்னு அவ்வளவு சொல்லவும் அழைத்துன்னு வர முடியாதுன்னு. அப்ப என்ன பண்ணா சுக்ரீவன் ஒரு தூதனை அனுப்புறேன். இந்த அரக்க சும்மா சுக்ரீவன் ஒரு தூதன். ராமாயணத்துல வர சுக்ரீவன் இல்ல, ஒரே பேர் இருக்க விடாத இந்த சுக்ரீவன் சொல்றோம். இவன் அங்க போய் சொல்ற இதிட்டே வக்தவ்யா சாகத்வாவதனாபுரா, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அங்கே தூதன்கிட்ட சொல்லி அனுப்புறேன். எப்படி இதிட்டே வக்தவ்யா சாகத்வாவதனாபுரா அப்படி இதிட்டா இது சாதாரணமா இப்படி சொல்லும் போதுதான் அர்த்தம் பண்ண வேண்டிய. ஆனா இதிட்டேங்கிற வேதத்துல வரக்கூடிய இதிஹோவா ஜவாத்தேவா அப்படின்னு இவை எல்லாம் வேதத்துல வரக்கூடியதான பிரயோகங்கள். இந்த துர்காசப்தன்னு சாதாரணது இல்லை, அது சாட்சாத்து வேதத்தினுடைய ஒரு பாகம். அது வேதம் எப்படி ஒவ்வொரு கல்பத்திலையும் அழியாதோ அதே போல இந்த துர்காசத்தையும் ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படியே இருக்கும். அது மாறாது. அது வேற விதமா எழுதுறது இல்லை. ராமாயணம் பாரதம் எல்லாம் மாறும், இது மாறாது. இந்த பகுதி விட்டு 700 ஸ்லோகங்கள் மாறாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 700 மந்திரங்கள் அது வேத மந்திரங்களாகவே அப்படியே இருக்குன்னு சொல்ற. அப்படி இப்படி போய் நீங்க சொல்லணும். எப்படி அந்த அம்மா சந்தோஷப்பட்டு என்ன இடத்துல வரணுமோ அப்படி நீங்க பண்ணுங்க அப்படின்னு அனுப்புற சுக்ரீவன் ஒரு தூதனை. அதான் துரித துரிய துராசய துர்மதிதானவதூத கிருதந்தமதே துரித துரியா, ரொம்ப கெட்ட மண்ண இருக்கக்கூடியதான மனுஷன். துராசய துர்மதி, என்ன ஆசையும் பாருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளும் அதிபதியா இருக்கக்கூடியதான அம்பாள தன்வசம் ஆக்கி கொள்ளணும்னு நினைக்கிறானே அவன். எவ்வளவு பேராசை பார்த்தீங்களோ. அப்படிப்பட்டதான அந்த தானவ தூத கிருதந்தமதே, அப்படிப்பட்டதான ராட்சசனுடைய தூதன் இருக்க அந்த சுக்ரீவன் இடத்துல தன்னுடைய எண்ணத்தை சொன்னாலாம். என்னமா சொல்றா தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான்பா. என்னமா நீங்க சொன்னீங்களோ நிசும்பன் மகா பலபராக்கிரமசாலிகள், அவளுக்கு சமானமான பலங்கள் இந்த மூலத்துல யாரிடத்துலயும் இல்லை. உலகத்துல என்ன உயர்ந்ததான பொருள்கள் அவளிடத்துலதான் இருக்கு. இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்றது, நான் தெரியாம ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டேன் சின்ன வயசுல. என்ன ஆச்சுல, நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது நான் யோமாம் ஜெயத சங்கிராமே யோமே தர்ப்பம் யபோஹதே யோமே பிரதிபலோ லோகே சமே பர்த்தா பவிஷ்யதி. சாதாரணமா ஒரு பொண்ணை கேட்பாளோன்னு அவங்க ஆட்டுக்காரன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிற நீ? எப்படி பொண்ணுக்கு பையனை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கணும்பா, எப்படி பையனை பார்க்கறது அப்படின்னு கேட்கறது வழக்கம். ஏப்பா இப்பதான் நீ செஞ்ச கேட்கறது இல்லையேன்னு சொல்றான். ஸ்திரீகள்லாம் அப்படி சொல்றான். ஆனா பழைய நாள்ல அவளை கேட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி பண்ணுவான்னு சொல்லியிருக்க. ஸ்வயம்வரம் அவளே செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்க. ராஜாக்கள்னா என்ன பண்ணுவான்னா அவளுடைய பெண்களை எல்லா ராஜாவையும் கூப்பிட்டு வச்சு அதை கூப்பிட்டு வச்சு அவளை வரிசையா நிக்க வச்சு அந்த பெண்ணை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பெண்ணுக்கு வந்தால பயோடேட்டாலாம் படிப்பாளாம். சார் இவன் என்ன படிச்சிருக்கான், என்ன பண்ணியிருக்கான், இந்த இருக்கான் அப்படின்னு இஷ்டம் இருந்தா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னு போயிடலாம். இப்படி தமயந்தி ஸ்வயம்வரம் ஸ்ரீஹர்ஷன் ஒரு சர்க்கம் முழுக்க ஒரு சாப்டர் முழுக்க தமயந்தி ஸ்வயம் வருது பற்றி விசேஷமாக சொல்றான். அந்த தமயந்திய அழகு இருக்க அந்த அழகை கண்டு தேவதைகளே மோகிச்சாராம். அவள்லாம் இந்த ஊருக்கு வரணும், நானும் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் அப்ளிகேஷன் தான் போட்டு வைப்போமே அப்படின்னு வராளாம். ஆனா சில பேரால வர முடியலேன்ட்டா. என்ன பண்றது, அவளை கவலைப்பட்டு அந்த லோகத்துல இருக்கா. யாருன்னா பிரம்மதேவர். படைச்ச பிரம்மதேவரே நான் கல்யாணம் பண்ணிக்கணும், என்னன்னு அவ்வளவு அழகா இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கல. சில சமயத்துல நம்ம ஏதோ இப்படி இருக்கோம்னு நினைச்சா அதை ரொம்ப அழகா போயிடுது. நான் என்ன பண்றது, இப்படி அழகா இருக்குங்கிறதுக்காக காரணம் நினைச்சாரா. ஆனா கிளம்பி வீடை தாண்டி ரோடு வரைக்கும் வந்திருக்கேன். அப்புறம் பெரிய நில கண்ணாடி இருக்க அதை பார்த்துட்டாரா, இது சரியில்லை. ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்க இந்த தாத்தாவுக்கும் ஆசை போல பார்த்தெல்லாம் வேணாம். ஏன்னா அவருக்கு பிதாமகரம் எல்லாரையும் படைச்சவரா இல்லையா, அவருக்கும் இந்த ஆசை போல வர அப்படின்னு நமக்கு இத்தனை நாள சேர்த்து வச்ச நல்ல பேர் போயிடுமோங்கிறதுக்காக உள்ள போயிட்டார். பரமேஸ்வரன் என்ன பண்ணினாராம், நானும் ரெடி அப்படின்னு கிளம்பினார். அவர் என்ன பண்ணார்,
கிளம்புறதுக்காக சிம்மாசனத்தை எழுதினார். அது வரைக்கும் நன்னார். அது என்ன தமயந்தி சுயம்வரத்துக்காக கிளம்பணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், அந்த வலது காலம் எடுத்து வச்சார். இடது காலம் வரமாட்டேங்குது. என்னடா இது நமக்கு பரட்ட ஸ்டோக் மாதிரி இருக்கு, எடுத்தா வரலையே அப்படின்னாரா. ஏன்டா இடது காலம் அம்பா இருப்பார். அதை பண்ணுவாடா உமக்கு நான் இருக்கிறப்ப இன்னும் தமயந்தி வேணுமா அப்படிங்கிறதா எடுத்துக்க வரவே இல்லையா. என்னத்த பண்றது, இன்னும் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான்ட்டு. குபேரன் ஒருத்தர் அவர் பார்த்தார், அது கிளம்பு. ஏன்டா பணம் நிறைய இருக்கு சார். உலகத்துல மனுஷியால் யாருக்கு வேல்யூ கொடுக்குறா, பணத்துக்கு வேல்யூ கொடுக்குறா. நம்ம கிட்டமா எக்கச்சக்கமா பணம் இருக்கு. இது படிக்கிற காலத்துல சொல்ல இன்ட்ரடியூஸ் பண்ற காலத்துல குபேரன் அப்படின்னு அடையபா சரி இவ்வளவு கிளம்பிட்டா சௌக்கியமா ஆனந்தமா இருக்கலாம். ஒரு வேலையும் பண்ணலாம், உட்கார்ந்துட்டே ஆனந்தமா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு படிப்பாரு. வராளா வெளியில வர்றப்பவே டாக்டர் எதிர்க்க வராரு. சாமி உங்க உடம்பு முழுக்க இப்படி இருக்கேன், ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு பார்த்த உடம்ப பார்த்துட்டு இவ்வளவு அகோரமா இருக்க, நம்ம பார்த்தா நன்னா இருக்காது அப்படிங்கிறத திரும்பி உள்ள போயிட்டான். இப்படி எத்தனையோ தேவதைகள் ட்ரை பண்ணினா சார், 4 தேவதைகள் தான் முடிஞ்சது அப்படின்னு அக்னி வாயு யமன் சூரியன் அப்படின்னு 4 தேவதைகள் இவதான் வர. அந்த சுயம்வரத்துல அவளும் நிக்கிற. ஆனா என்ன பண்ணிட்டுன்னு என்ன இருந்தாலும் சரி, நகாரோத்தர நகாரம் நலாங்கிற பேர் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னு இல்லை. ஏட்டா நலன் அவ்வளவு அழைத்து சேர்ந்தவன் அப்படி. அதனால ஒரு காலத்துல பெண்களுக்கெல்லாம் தன் இஷ்டமான தன் ஆசைக்காரன் இப்படி இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதுக்கு தகுந்தா போல பண்ணிட்டு இருக்கா. அப்படி வரும் பொழுது என்ன பண்ணினா, அம்பாள் நானும் முன்னால ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன், என்ன உங்க ஆசைக்காரர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அம்பாள் சொல்றா, யோமாம் ஜெயதி சங்கிராமே, யார் என்னத்துல யுத்தத்துல ஜெயிப்பானோ அவனைதான் கல்யாணம் நல்லா இருப்பான். அது எப்படி யுத்தம்னா, அது உடம்புல இருக்கக்கூடியதான கொழுப்பை குறைக்கக்கூடியதான ரெஸ்லிங் மேட்ச், குத்து சண்டை. அதுல யாரு ஜெயிப்பானோ அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னால. யோமே தர்ப்பம் போகதே யோமே பிரதிபலோ லோகே, எனக்கு சமானமான பலம் இருக்க வேண்டாமா. நான் எப்படி இருக்கேன்னா ஏதோ கிராஜுவேட் படிச்சிருக்கேன், அதுக்காக அதாவது படிக்க வேண்டாமா சொல்லுங்க பாக்கலாம். அதிகமா படிக்கணும் நான் எதிர்பார்க்கல, இதாவது இருக்க வேண்டாமோ, நம்ம ஹைட்டுக்கு தகுந்தா போல இருக்க வேண்டாமோ, நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த விவாகத்த விவாதத்த சமயோரேவ சோதே. கல்யாணமா இருக்கட்டும் சண்டையா இருக்கட்டும் ஈக்குவலா இருந்தாதான் ரொம்ப நேரம் நடக்கும். இல்லைன்னா அடுத்த கிழமை ரொம்ப பயில்வான சாதாரண ஒரு அடி அடிச்சது கீழே வந்துட்டான், என்னத்த சண்டை. அப்ப விவாகமும் விவாதமும் எப்படி இருக்கணும், சமமா ஈக்குவலா இருந்தா தான் நடக்கும். ஆகையால் எனக்கு சமானமா இருக்கிறவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்பாங்கிறாளாம். யோமாம் ஜெயதி சம்ராமே யோமே தர்ப்பம் போகதே யோமே பிரதிபலோ லோகே தமே பர்த்தா பவிஷ்யதி அப்படின்னு நான் பிரதிஜை பண்ணிட்டேன். அதனால இந்த பிரதிஜை பண்ணிருக்கேன்னு உங்க ராஜா கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிறார். அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க அந்த தூதனுக்கு. அவன் அப்புறம் சொல்லியிருக்கான், அம்மா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, திரைலோக்கே கப்புமான் தேட்டே அக்ரே சும்ப நிசும்பையோ, சும்ப நிசும்பாளுக்கு முன்னால யாருமா நிக்க முடியும், அதுவும் ஒரு பெண்ணா இருந்தா நீ ஜெயிக்க முடியுமா, அவளுக்கு யுத்தம் பண்ண முடியும் அவனால, வேண்டாம் அனாவசியமா மனம் போகும்படி பண்ணிக்காத நீ அப்படின்னு எவ்வளவு சொல்லி பார்த்தா அம்பாள் கேட்கல. நீ அனுப்பு அப்புறம் பார்த்துப்போம். பதயுக்தம் கரோ துயது, அவன் எது இஷ்டம் நினைக்கிறானோ அது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலும். துரித துரிய துராசய துர்மதி தானவ தூத கிருதம் சமதே. தானவ ராட்சசனுடைய தூதன் சுக்ரீவன் அவனுக்கு தன்னுடைய மனசுல இருக்கக்கூடியதான இந்த எண்ணத்தை எடுத்து சொன்னவளே. இது என்ன அர்த்தம், ஏதோ கதையாக அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்களை போக்குறதுக்கு அம்பாளத்திட்ட சரியானவள். அம்பாள மனசை தியானம் பண்ணினீழையானால் சகல அவதா வசுதா விருஷ்டி பாபாரண்யதவானலா. பாபம் எனக்கூடியதான காடு இருக்க, அந்த காடை போக்கடிக்கிறதுக்கு வேண்டியதான காட்டு தீ பார்த்தீங்களா. அப்படி காட்டு தீ மாதிரி இருந்தா தானே காடை ஒரே தடவை போக்க முடியும். ஆகையால் பாபம் எனக்கூடியதான காடை அழிக்கக்கூடியதான ஸ்வரூபம். அவ்வளவு பாபம் இருக்கு சார் நம்ம மனசுல, நமக்கு தெரியல.
வெளியில பார்த்தா அப்படியே சிரிச்சுட்டு இருக்கான். உள்ளூர எவ்வளவோ கவலை இருக்கு. அந்த கவலைன்னா அவளை பாப்பத்தினால வந்து அந்த பாவம் போகணும்னு என்னாச்சு, அப்பால தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணீங்கன்னா அத்தனை பாவங்களும் போயிடும். ரோக பர்வத தம்போடி மிருத்யுதார குடாரிகா. ரோகம் எனக்கூடியதான மலை, அந்த வியாதி எனக்கூடியதான மலையை போக்குவதற்காக ஏற்பட்டதான கோடாரி. அதுல தம்போடி மிருத்யுதார குடாரிகா. மிருத்யு எனக்கூடியதான அந்த பெரிய கட்டை இருக்கு பார்த்தா, அத பொழக்கிறதுக்காக இருக்கக்கூடியதான கோடாலி அப்படிங்கிற. அது மாதிரி நமக்கு எத்தனை விதமான தோஷங்களும் போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த கதை இப்படி வந்திருக்கு. ஆயால் துரிக துரிக துராசய துர்மத தானவதூத கிருதந்தமதே கதுர விதார துரீண மகாசிவதூத பிரமதா தூத கிருத பிரமதாதிபதே. அப்புறம் என்ன பண்ணினா, இந்த தூதன் போனான்னு சொன்னே அவன் சண்டைக்கு வந்துட்டா. சண்டைக்கு வர காலத்துல யுத்தத்தினுடைய ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு. எப்பொழுதுமே நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னால ஒரு வார்னிங் கொடுக்கணும். யாரா இருந்தாலும் அவளுக்கு இப்படி திடீர்னு அடிச்சிடக்கூடாது. அவளுக்கு சொல்லி அவ கேட்கலன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹிம்சை யூஸ் பண்ணணும். எப்பொழுதுமே சின்ன குழந்தையா இருந்தாலும் பண்ணாத, இது தப்பு அப்படின்னு 4 தரம் அதட்டணும். அதட்டினாலும் அவன் சொல்லலைன்னா அப்புறம் தான் நீங்க பனிஷ்மெண்ட்டுக்கு சொல்லணும். அதையும் வேற யாரையும் நீங்க அடிக்கப்படாது. அடிக்கக்கூடியதான ரைட் அம்மாவுக்கு தான் உண்டு, அப்பாவுக்கும் இல்லை. பெல்ட் எடுத்துக்கிட்டு அடிக்கிறது தப்பு. இப்ப அடிச்சா நாளைக்கு பாப்பம் வரும். விவகாரம் என்ன, அம்மா பொண்ணுக்கு தான் அந்த ரைட். ஏன்னா அந்த அம்மா தானே சரீரத்தை கொடுத்தா. இந்த கிராஸ் பாடி யாரு கொடுத்தா? அம்மா. குழந்தைய அடிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? அம்மாக்கு தான். இல்லைன்னா அரசாங்கத்துக்கு உண்டு, போலீஸ்காரனுக்கு உண்டு. ஏன்னா நாடு சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க பார்த்து, வேற யாருக்கும் இல்லைங்கிறது சாஸ்திரம். அதே விதமாக இந்த யுத்தத்திற்கு முதல்ல யுத்தம் வரையும் சொல்றதுக்கு முன்னால் நமக்கு சொல்லி அனுப்பணும். யார சொல்லி அனுப்புறதுன்னு, எல்லாவற்றையும் அறிந்தவர். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி அப்படின்னு எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாம் நன்றாக பேசக்கூடியதான வல்லமை உள்ளவர், எல்லாம் அறிந்தவர், எந்த சமயத்துல எப்படி நடந்துக்கணும் என்று அறிந்தவர். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனையே தூதனாக அனுப்பிச்சாளாம் அம்பாள். என்ன பண்ணோம், இது போல நீங்க எல்லாம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு கீழே பாதாள லோகத்துக்கு போங்க. திரைலோக்கியமிந்திர லபதாம் தேவாஸ்தந்தோ அவிர்புஜா. மூலகமும் இந்திரனயட்டும். தேவாஸ்தந்தோ அவிர்புஜா. தேவதைகள் தேவதைகள் உலகத்துல மனுஷியால் பண்ணக்கூடியதான அவிர்வாகங்களை கிரகிக்கட்டும். யூயம் பிரயாத பாதாளம் எதி ஜீவிது விட்டதா. உயிரோடு இருக்கணும் என்று தாங்கள் கருதுகிறீர்களே, ஆனால் நீங்கள் பாதாள லோகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பரமேஸ்வரனையே தூதனா அனுப்பினாளா. பரமேஸ்வரனை தூதனா அனுப்பினதுனால் அம்பாளுக்கு ஒரு பேர் வந்தது. என்ன, சிவதூதி. சிவதூதின்னு பேர் என்ன, சிவனை தூதனாக அனுப்பிச்சதுனால் அம்பாளுக்கு சிவதூதின்னு பேரா. பார்த்தா, அதனால சதுர விசார துரேட, அழகாக விசாரம் பண்ணக்கூடியதான மகான் துரீடனா இருக்கக்கூடியதான மகாசிவ கிருதூத கிருத பிரமதாதிபதே. பரமேஸ்வரனையே தூதனாக பண்ணின அம்பாளே. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி தைலசுதே. யதோ விமுக்தோ வியுக்தோ தௌத்யேன தயா தேவ்யா சிவஸ்வயம் சிவதூதீதி லோகேஸ்மின் ததசாட்சாதிமாகதா. சிவனை தூதனாக அனுப்பதனால் அம்பாளுக்கு சிவதூதி என கூடியதான பேர் வந்தது அப்படின்னு விசேஷமாக சொல்றது. அதுதான் ஆச்சாரியால் ஒரே ஸ்லோகத்துல இப்ப நடந்ததான இவ்வளவு சரித்திரத்தையும் சங்கிரகமா நமக்கு தெரிவித்தார். ஐரணதுர்மத சத்ருவதோதித துர்ஜர நிர்ஜர சக்தி பிரதே சதுர விசார துரேண மகாசிவதூத கிருத பிரமதாதிபதே துரித துரீஹ துராசய துர்மதிதானவதூத கிருதந்தமத். ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகபர்தினி தைலசுதே அப்படி சொல்லி அடுத்ததா ஐதரணாகத வைரிவதூவர வீரவர பயதாயி கர்வமே திரிபுவன மஸ்தக தூல விரோதி விரோதி கிருதாமல தூலகரே
ुमिदुमिदामरदुन्दुभिनाद महोमुखनिकृत सिग्मकरे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते महिषासुरன் சொன்னதான அம்மா ரம்ய கபர்தினி அழகான கூந்தலை உடையவளே சைலசுதே அப்படின்ற மலையினுடைய மகளா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு நமஸ்காரம் ஜெயநாதம் ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஐ சரணாகத வைரிவதூவர வீரவராயதாகிகரே அம்பாள் என்ன பண்ணினா எவ்வளவு சொல்லி பார்த்தா பரமேஸ்வரன் தூதனா அனுப்பினா ஆனா கேட்கல மனசுல ஆசைகளும் பணத்துக்கு மேல ஆசை பதவிக்கு மேல ஆசை அப்படின்னு கொழுப்பு இவைகள்லாம் இருக்கிறவாಳ அளக்கிறது கஷ்டம் அப்படிப்பட்டதான சும்பாடு எவ்வளவு சொன்னாலும் கேட்கல யுத்தத்துக்கு வந்து விட்டான் அசத்துக்கள் அது மட்டும் இல்ல ரொம்ப சைன்யத்தோட யுத்தத்துக்கு வரா அம்பாளுக்கு தெரியும் இவளை கொல்லாமலும் இருக்கப்படாது முடியாது சொன்னாலும் அவளோட இல்ல அவ ஆத்துல இருக்கிற மனுஷியாளுக்கு கொல்லாமலும் இருக்க முடியாது இவளை கொன்னமையானா அவ இருக்கிற அவளை விவாகம் பண்ணிட்டவா குழந்தைகளுக்கெல்லாம் கட்டம் வருமே என்ன சொல்றது என்ன பண்றது ஏன்னா மூலமும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவளப்பா ஏதோ ஒருத்தர் சௌக்கியமா இருந்தா எங்க பக்தாள் மட்டும் சௌக்கியமா இருக்கட்டும் நீதி பேர் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு நினைப்பாள ஒரு அம்மா அத்தனை 3 குழந்தைகள் இருக்க ஒரு குழந்தை ரொம்ப ஜம்முன்னு படிக்கிறேன் ஒரு குழந்தை கிளாஸ்ல லாஸ்ட்ல வரான் இவங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாள வைவா இல்ல வேற ஏதோ சொல்வா ஆனா என்ன பண்ணுவா தெரியுமா மற்றவர்கள் அவனை கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுப்பான் ஏன் தெரியுமா ஊர்ல இருக்கிறவ எல்லாரும் இவனை பரத்துல பாக்குறா நம்மளும் பரத்துல பார்க்கப்படாது அவன் நன்னா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பாரு அது மாதிரி உலகத்துக்கு அம்மாவா இருக்கிற ஜெகன் மாதா வேற யாரோ பண்ணின தப்புனால அவளுடைய ஆசைக்காரிகளுக்கெல்லாம் கவலை வரும்னு அதை காப்பாத்துப்பாடா என்ன பண்றது ஆனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினா அந்த சத்ருக்கள் வர காலத்துல மற்ற பிரம்மாணி கௌமாரி இவெல்லாம் அவளை கொண்டுட்டே இருக்காங்க கொண்டுட்டு அவளை ஜெயிச்ச பிறகு மற்ற வீரர்கள்லாம் இருக்காளா இல்லையா யுத்தத்துல என்ன பண்ணுவா அப்படி தோற்று போன வீரர்கள்லாம் கொண்டு வந்து ஜெயில போட்டு அவளை ஐத்த பண்ணி அவளை கொண்டு விட்டு இப்படி என்ன பண்ணுவா எல்லாரையும் பண்ணப்படாதுங்க யுத்த முடிவு அந்த வீரர்கள்லாம் அழைச்சுன்னு வந்த அந்த வீரர்களுடைய ஆசகாரிகள்லாம் அம்பாள்கிட்ட வந்து சரணாகதி பண்ணின நமஸ்காரம் பண்றேன் அப்பொழுது என்ன சொன்னா தெரியுமா நீங்க கவலைப்படாதீங்க உங்க ஆசகாரில் யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டேன் கொஞ்ச நாள் அனுப்புற உங்க ஆத்துக்கு அனுப்பிச்சுடுறேன் நீங்க எல்லோரும் சேர்ந்து பாதாளத்துக்கு போய் சௌக்கியமா இருந்தோம் உங்களுக்கு இங்க எத்தனை போகங்கள் இருக்கோ என்னென்ன வசதிகள் இருந்ததோ இத்தனை நாள் ராஜ்யத்துல இருக்க போது நீங்க என்னென்ன அனுபவிச்சோடோ அத்தனையும் நான் பண்ணி தரேன் இது யார் சார் சொல்லுவோம் அந்த ஒரு கருணை ரசத்தை நம்ம பார்க்கணும் என்னமோ ஏதோ சத்துருக்கள் தோத்து போயிட்டானோ இல்லையோ வந்து அடிக்கட்டும் சொல்லட்டும் அப்படின்னு அவன் பண்ணலையா பரமேஸ்வரன் மன்மதனை எரிச்சுட்டார் மன்மதன் அவர் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்க தபஸ் பண்ணும்போது தபஸுக்கு விக்னத்தை பண்ணினான் இளையவர் பண்ணினான் என்னடா தபஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டார் மாம்பூ மேல போடுறது தாமரை போயிடுறது விசி அடிக்கிறது இருக்கிறது இதெல்லாம் பண்ணினா எப்படி தபஸ் பண்றது ஒண்ணுமே இல்லாம நீட்டா இருந்தாலே கண்ண மணினா நமக்கு வேற என்ன ஞாபகம் வரும் இதுதான் வருமா இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா எப்படி கொஞ்ச நேரம் பார்த்தார் யாரா இதுன்னு கண்ணை திறந்தாரா 3வது கண்ணை திறந்த அவருக்கு 3 கண்ணும் எப்படின்னு ஒண்ணு சூரியன் ஒண்ணு சந்திரன் இன்னொன்னு அக்னி சோம சூரிய அக்னி லோச்சனா ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் ஒரு கண்ணு அக்னி அந்த நெருப்புங்கிற கண்ணை கொஞ்சம் திறந்தாரா என்ன ஆகுங்க பொறுக்கி கொள்ளும் மன்மதன் இருக்கிற இடம் தெரியல சகலம் கம்ப்ளீட்டா எரிஞ்சு விட்டார் வெறும் தூசிதான் மிஞ்சி இருக்கு என்ன ஆச்சுன்னு அங்க இருந்து இந்திரன் வந்து பார்த்தாரா ஆஹா நாம அனுப்பினோம் இந்த மன்மதனை இப்படி ஆகும் நினைக்கல நாம இவன் தான் ஏமாந்து வந்துருவாருன்னு அதிர்ஷ்டம் அவர்தான் இவரே போயிடுது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற காலத்துல ரதி மன்மதனுடைய ஆசை வேற யார போய் தரண ஆசை அடைகிறது நேரா வந்து பார்வதி மாதா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டாளா என்ன ஆச்சுன்னு இது போல தேவேந்திரன் தேவகாரியத்துக்காக எங்க ஆசைக்காரரை அனுப்பினே இப்படி எதிர்பாராமல் இப்படி ஆயிடுத்து
யாருமே இப்படி ஆகும் நினைக்கல. இப்படி ஆயிடுச்சு, நீங்க தான் காப்பாற்றணும். அதோட மட்டும் இல்ல, நான் ஒரு தப்பும் பண்ணலைம்மா. அவர் தப்பு பண்ணினார், மன்மதன் தப்பு பண்ணினார், என்ன பரமேஸ்வரனுக்கு அபச்சாரம் பண்ணினார். யாரும் ஒரு நல்ல காரியம் பண்ணும் பொழுது நம்ம குறுக்க நிற்கக்கூடாது. ஞாபகம், நீங்க நல்ல காரியம் பண்ணல அது வேற, யாராவது பண்றதா இருந்தாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணினா தப்பு இல்லையா? பரமேஸ்வரன் தான் தபஸ் பண்ணிட்டு இருக்க, அதுல போய் நடுவில் போய் நம்ம மாட்டிக்க கூடாது. பண்ணிவிட்டார். இருந்தாலும் அவர் தப்பு பண்ணினார்னா பனிஷ்மெண்ட்டுக்கு யாரை கொடுக்கணும்? அவருக்கு தானே கொடுக்கணும். அவர் கொண்டுட்டுன்னா எனக்கு தானே பனிஷ்மெண்ட் வந்திருக்க. லோகத்துல என்னத்தானே ஒரு மாதிரி சொல்லுவார், ஸ்திரீகளுக்கு பாதிவரியம் இல்லை, இது இல்லைன்னா மாங்கல்யம் இல்லைன்னா என்னமா தப்பான்னு தான் நினைக்கிறார். ஆகையால் எனக்கு பனிஷ்மெண்ட் வந்துருக்கு, நீங்க காப்பாற்றணும். நாடா அம்பாள் என்ன சொன்னானோ, என்ன உன் மனசுல நினைச்சியோ இல்லையோ, நீ எனக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்க வேண்டாம், வெறும் நினைச்ச போறோம். என்னை காப்பாற்றுறதுக்கு அம்பாள் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன், உனக்கு சகல மங்கள்யம் சௌமங்கல்யமும் ஏற்படும். ஏன் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே. சில பதார்த்தங்களுக்கு மாங்கல்ய பதார்த்தங்கள்னு பேர். என்னது? வெத்தலை. வெத்தலை நெருப்பிடும், பாட்டை தூக்கி போடுவிடும், மஞ்சள் கிழங்கு கீழே இருந்து அதை முறிச்சுட்டு போவிடும். அந்த தைரியம் இருக்காது இருக்கும் நம்ம ஊர்ல. ஏன்னா அது மாங்கல்யமான பதார்த்தம். வலை, அது வெள்ளிக்கிழமையா இருந்தா இந்த வலையை மாட்டிக்கப்படாதுப்பா தெரியவா. வலையை கையில இருந்து மாடை எடுக்கப்படாதான். வெள்ளிக்கிழமை அதே ராத்திரி வேலையில அது அப்படியே இருக்கணும். அதான் வேற வலை போட்டுக்கிறேன். என்ன அந்த கதையெல்லாம் கிடையாது, பழசு அப்படி என்னவோ தெரிகிறது. என்னடா இந்த வலை, மாங்கல்ய திரடு, காதாணி, இவை எல்லாம் என்ன விசேஷமான மங்கள திரவியங்கள்னு சொல்ற. இந்த மங்கள திரவியங்களுக்கு மாங்கல்யத்தை கொடுத்தது யாரு? அம்பாள். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே. அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால உங்க மனசுல ஏற்படக்கூடியதான எல்லா எண்ணங்களும் அது சுமூகமாக நடக்கும் அப்படிங்கிற. அப்படி நீங்க என்ன நினைச்சு விட்ட, உனக்கு ஒரு கவலையும் இல்லை, உங்களுக்கு மாங்கல்யம் வரும்படி நான் பண்ணிவிடுறேன். அதை எப்படி கொண்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் போயிட்டேன். இருபது மாங்கல்யம் வரும்னு என்ன விவகாரம்? செகண்ட் மேரேஜ் அந்த வேலை இல்லை, அதனால விவகாரம் ஒண்ணுமே தெரியலையே என்னதுன்னு அப்படி இருந்தாலும் இது அப்படி கொஞ்ச நாள் அப்படின்னு. பார்வதி பரமேஸ்வரனுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆன பிறகு அப்பெல்லாம் என்னன்னா, கல்யாணத்துக்கு நம்ம போனா நமக்கு கிஃப்ட் கிடைக்கும். இப்ப நீங்க கல்யாணத்துக்கு போறீங்கன்னா நீங்க தான் கொடுத்துட்டு வரணும். அது இப்ப ரொம்ப அநியாயமா போயிடுது. யாரும் முகூர்த்தத்திலே போறதில்லை. என்னடா நான் முகூர்த்தம் ஆபீஸ் டயத்துல வச்சுக்கிறேன் சார், எப்படி போறேன்? ரிசப்ஷனுக்கு போறேன், அது முன்னாலே ரிசப்ஷன். ஏன்னா அப்பதான் ஆகாரமும் நல்லா இருக்கு. முகூர்த்த சமயத்துல ஒண்ணுமே இல்லையே, தப்புன்னு ஆகாரம் போடுறேன். ரிசப்ஷன்ல ஜம்முன்னு இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா முகூர்த்தத்தை காலையில் போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறோம். முகூர்த்தத்துக்கு யாரும் இருக்கிறது இல்லை. அது என்னமோ இப்படி ஆயிடுக்கிற விவகாரம். நியாயமா கல்யாணத்துக்கு போனோம்னா அந்த முகூர்த்தத்துக்கு போய் அந்த மந்திரங்கள் எல்லாம் கேட்கணும். அந்த மந்திரங்கள் கேட்க கேட்க இவாளுக்கு சௌமனஸ்தி ஏற்படும். ஏன்னா இங்க சௌமனஸ்தி சுத்தம் தானே சொல்லிட்டு இருக்கா. 2 பேருக்கும் 2 மனசும் ஒன்னா ஆகணும்னு சௌமனஸ்தி சுத்தம் சொல்றோம் விவாகத்துல. அதற்காக முகூர்த்தத்துக்கு எல்லோரும் போகணும்னு சொல்றா. நம்ம அதை தான் கேர்ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடுறோம். இருக்கட்டும். இப்ப என்ன, அதுக்கப்புறம் சுமங்கலேது எம்பதோரி மாம்சமே தபஸ்யதா. பெண்மணிகளே நீங்கள் எல்லோரும் வந்து இந்த பெண்ணை பாருங்கள், அவ்வளவுதான் சொல்றது மாத்திரம். மாம்சமே தபஸ்யதா என்ன, நீங்க அம்பாளை பூஜை பண்ணிருக்க, அந்த பூஜை பண்ணினதான உங்களுடைய கண்கள் இருக்க, அந்த கண் பார்வை இந்த பொண்ணு மேல விழட்டும். சுமங்கலி இமாம், இந்த பெண்ணை சமே தபஸ்யதா சேர்ந்து ஒரு முகமாக பாருங்கள். சௌபாகியமஸ்யைதத்வா, அந்த பெண்ணுக்கு சௌபாகியத்தை கொடுத்து, அது எப்படி அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைத்ததான சௌபாகியம் இந்த பெண்ணுக்கு நீங்க கொடுத்து, யாதாஸ்தம் விபரேதனா, வந்த வழியில் ஆத்துக்கு போகணும். மந்திரமே அப்படி சொல்றது, துட்டு கொடுக்கணும்னு சொல்லல. ஆனா அந்த விவாகமானப்புறம் அவா கொடுப்பாளாம் இவாளுக்கெல்லாம், வெறும் தாம்பரம் இல்லை. ஒரு காசு வீட்டு பழமோ ஏதோ ஒண்ணு போட்டு தாம்பரம் கொடுக்குற பாருங்க, அப்படி இல்லை. அவன் நிறைய விஷயம் கொடுப்பா. அது பழைய நாள் சம்பிரதாயம். அப்படி விவாகம் சந்தர்ப்பத்துல எல்லோருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டே வந்த. இதமா வந்து நமஸ்காரம் பண்ணினாலாம். நமஸ்காரம் பண்ணினா அம்பாள் பார்த்தாலாம், நீங்க ஒண்ணு கேட்டிருக்கா இல்லையா, கொடுத்தாச்சு. என்னது
மன்மதனை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தாச்சு உயிரோட. ரிசரக்ஷன் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த ரிசரக்ஷன் அன்னைக்கே இருக்கு. பிராணம் போனவாழ மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு மன்மதனை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்துட்டாளா வட்டி தேவி. அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேரு, காம சஞ்சீவன ஔஷதி. மன்மதனை காம தகனம் பரமேஸ்வரர், மன்மதனை எரித்தவர். அம்பாள் என்ன பண்ணினா எரித்த மன்மதனை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துட்டாளாம். இது என்ன தெரியுதுன்னு, அந்த விவாகம்ங்கிறது ஒண்ணு எப்படின்னா ஆப்போசிட் மைண்ட்ஸ்க்கு தான் வந்து சேர்றது. இவர் ஒண்ணு பண்ணினா ஆண்டுக்காரி ஒரு மாதிரி பண்ணும். இவருக்கு ஃபேன் வேணும்னா அந்த மாதிரி ஃபேன் வரக்கூடாது. கொடுத்தல நடத்திட்டு இருக்கேன் சார். ஒருத்தருக்கு ஸ்வீட்டு பிடிக்கணும், அதற்கு பிடிக்கவே பிடிக்காது. இது உப்பு ஜாஸ்திங்கிற அர்த்தமா, உப்பே இல்லைங்கிறார் இவர். ஆனாலும் விவாகம் எப்படி நடந்துட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னா கல்யாணமா 70 வருஷம் ஆச்சு. இன்னும் ஐடியாஸ் மாறி மாறவே இல்லை. ஆனாலும் அவருக்கு காமனை எரித்தால் காமனமாயிரம் உயிரோட கொண்டு வந்துட்டேன். அதோட மட்டும் இல்ல, அம்பாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பலம் உண்டு. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை விட அதிகமா கொடுப்பாங்க. அகமதிகம் சரண்யே லோகானாம் தவை சரணாதேவதி குணவோ. உங்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் செலவு இருக்குன்னா உங்க பர்சன 1500 ரூபாய் வரும்படி பண்ணுவாங்க. ஏண்டா 1000 கொடுத்தா செலவாகும் போது ஐயோ வந்ததெல்லாம் போயிடுது அப்படின்னு கவலைப்படுவாங்க. அதனால கொஞ்சம் இருக்கணுமா, அந்த அனுகிரகம்ங்கிறத அனுபவிச்சாதான் தெரியும். எதை வேணும் நீங்க கேட்கறதுக்கு முன்னால எல்லாத்தையும் கொடுப்பாங்க, மனசு நிம்மதியை உட்பட. அப்படி அழகான ஒரு சுரூபம். ஆகையால் நீ எனக்கு சௌமங்கல்யம் வேணும்தான் கேட்ட, நீ நான் அதை விட அதிகமா கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு வரம் ஒண்ணு கொடுத்துருக்கேன். இந்த மன்மதன் இது மேல எந்த பெண்ணு கண்ணுலையும் விழமாட்டான். அவளுக்கு அனங்கன்னு பேர், சரீரம் இல்லை. அவனும் மன்மதனும் ரொம்ப அழகானவன். அழகானவன ஒரு பொண்ணு பார்த்தாலேன்னா அவ மோகிப்பாளோங்கிறதுக்காக பயம் இருந்தது தன்னால. இனிமேல் அந்த பயப்படாத. உன் கண்ணுக்கு மட்டும்தான் மன்மதன் தெரியல, மற்ற எந்த பெண்ணு கண்ணுக்கும் ஆண் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். விவகாரம் என்னடா, மன்மதன் யாராலையும் பார்க்க முடியாது மன்மதனை, நீ மட்டும் பார்க்கலாம். மன்மதன் இந்த யுகம் இருக்கிற வரையும் கம்ப்ளீட்டா இருந்துட்டு இருப்பார். போங்க பொறுமா வரம். அப்படி ஒரு வரத்தை கொடுத்தாலாம். அது மாதிரி அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது போல கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சரணாகதி பண்ணினதான பெண்மணிகள் எல்லோரையும் அவ வெறுமன ஆட்டுக்காரர் வேணுங்கிறத சரண் பண்ணினா. ஆனா அவளுக்கு ஆட்டுக்காரர்களையும் கொடுத்து அவளை சொல்லாமல் பாதாள லோகத்துக்கு அனுப்பி அங்க இங்க இருக்கிற எத்தனை போகங்கள் இருக்கோ அத்தனை போகங்களுக்கும் அவளுக்கும் வரும்படி அனுகிரகம் பண்ணினானா துர்கா சப்தத்தில. அகிஷரணாகத வைரி வதூவர, வைரி வதூவர, வைரிக்களுடைய வதுக்கள் அவ பெண்மணிகள். வர வீர வர பயதாகிதரே திரிபுவன மஸ்தக தூல விரோதி விரோதி கிருதாமல தூலகரே. திரிபுவன மஸ்தக தூல விரோதி, உலகத்திலையும் ரொம்ப உயர்ந்ததான ஒரு வீராளா இருக்கக்கூடியதான சத்ருக்களை கொல்றதுக்காக ஏற்பட்டதான விரோதி சூப்ருதா மல தூலகரே. அந்த விரோதிகளை கொன்னதான உயர்ந்ததான ஒரு சூலத்தை உடையவளே. அம்பாள் மகிஷாசுரனை எப்படி கொண்டன, கீழே வந்திருக்கேன். மகிஷாசுரன் அநேக வேகங்களை போட்டான். ஒரு யானையா ஒரு வேகம் போட்டுட்டான், துடிக்க அறுத்து விட்டான். மனுஷன வேகம் போட்டு வந்துட்டு இருக்கா, அபங்க விட்டா. அதே மனுஷனாக எருமையாக வேகம் வந்து அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பேரையும் பயமுடுத்தினான். வாழால சில பேர் அடிச்சு கீழே கொண்டு விட்டான். அந்த ஹூங்காரம் பண்ணி அந்த 2 கொம்பாலையும் எல்லாரையும் பயப்படுத்தினான். வேகமா மைசம் வந்து என்ன பண்றது, அவன் ஓடி போயிட்டான். அப்படி இப்படி எல்லாம் கொண்டதான அந்த வைசனை மனுஷியாக்காரமா வரும் பொழுது கத்தியால அம்பாளை கொல்றதுக்காக கிட்ட வர கீழே தள்ளி காலை முதித்து அந்த சூலாயுதத்தினால அவளை கொண்டு விட்டாளாம். அந்த சூலாயுதம் என்ன பண்றது, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் 3 குணங்கள் 3 இருக்கும். அதுல 2 குணங்கள் பக்கத்துல இருக்கும், நடுவுல ஒரே சைதுல இருக்கும். நடுவுல இருக்கக்கூடியதான கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அதுதான் குத்தம். அதே மாதிரி சத்வரஜமோ குணங்கள்ல சத்வகுணம் அதிகமாக இருக்கும் நிலையை கொண்டு வந்து அவனை கீழே தள்ளி அவனுடைய தோஷங்களை எல்லாம் நீக்கி அந்த சத்துவகுணத்தினால் அவனுடைய இதயத்துல இது மேல எனக்கு எப்பொழுதுமே சத்துவகுணம் தான் வரணும்.
பொன்னாளா அம்பாள் இல்ல, என்ன பண்ணின, அவனுக்கு மோட்சத்தை கொடுத்த, தத்துவகுணம் உனக்கு வரணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணின. இப்படி அந்த சூலத்தினாலேயே விசேஷமாக அவன் அனுகிரகம் பண்ணியிருந்தான் ஒரு ஸ்வரூபம். அதான் திரோதிகிருதா மலசூலகரே துமிதுமிதா பரதுந்துமிநாத மகோமுகரிகிருத வித்மகரே. அடுத்ததாக தேவதைகள்லாம் துந்துபிகள் வழங்க ஆரம்பிச்சது. இந்த சண்டை நடக்கிற காலத்துல அம்பாளுக்கும் தும்பனுக்கும் முதல்ல விசும்பன் போயிட்டான். விசும்பன் போனதுல விசும்பனை கொண்டாச்சுன்னு அவனுக்கு பிராண சமானமா இருக்கக்கூடியதான தம்பி பிராணனை விட்டான் என்பதற்காக அதற்காக தும்பன் யுத்தத்துக்கு வர. அப்ப அந்த தும்பன் என்ன பண்ணினா முதல்ல அம்பாள்கிட்ட போய் கேட்கிறான், நீ இத்தனை உருவங்களோட என்னோட ஒத்தனோட சண்டைக்கு வரையேன்னு கேட்டான். இவன் ஒத்தனா இருக்கான், இவன் பின்னால் இவ்வளவு தைரியம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் கணக்கு இல்லையா, நீ மட்டும் இத்தனை ஒண்ணு இருக்கியே, நியாயமா இல்லையே அப்படின்னு அம்பாளோட இத்தனை பேர் சொன்ன பிறகு வந்து கேட்கிறான். அப்படி அம்பா சொல்ற, ஏகைவாஹம் ஜகத்யத்ர விதியா காமமாபரா. நான் ஒட்டித்தானே இப்ப உலகத்துல இத்தனை பேர் பாக்குறேன், பிரம்மாணி வைஷ்ணவி கௌமாரி வாராகி நான்மி ஐந்திரி மாகேஸ்வரி இத்தனை உருவத்தோட பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் யாரு? என்னுடைய உருவங்கள் தானே வெவ்வேறா இருக்க. பத்துதாக உலகத்துல இருக்கிறது நான் ஒட்டிதானே. ஏகைவாஹம் ஜகத்யத்ர ஏகமேவாத்விதீயம். ஸ்ருதி என்ன சொல்றது அதான் அந்த பிரம்மஸ்வரூபம். அப்பானா நீ தெரிந்து கொள்ளாம இத்தனை இருக்குங்கிற யதாக்கியம் ஜோதிராத்மா விவஸ்வாம் அப்போ பின்னா பகுதைத்தோனு கச்சது. ஒரு சூரியன் ஆகாசத்துல இருக்க, 1000 ஜலபாத்திரங்கள் இருக்கு, ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் வருது, அந்த பாத்திரம் மாதிரி தெரியுது. சிவப்பான ஜலம் இருந்தா உள்ள இருக்கிற சூரியன் சிவப்பா இருக்கு, ஜலம் கருப்பா இருந்தா அதுக்குள்ள ஜலம் இருக்கா போல இருக்கு. ஆனா வஸ்துதா என்ன, சூரியன் ஒருவர் தான். அதே போல இத்தனை சக்திகள் காணப்பட்டாலும் அந்த சக்திகள் வெவ்வேறு உருவத்தோட இருந்த போதிலும் இருக்கக்கூடியதான சுரூபம் நான் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லி தஸ்யா தேவியாசனோ ஜக்மோ ஏகைவாசேத்ததாம்பிகா. அத்தனை தேவதைகளும் அத்தனை சக்திகளும் அம்பாளுடைய உருவத்துல ஒண்ணா போயிட்டாராம். இப்ப என்னாச்சு, இத்தனை சக்திகள் 8ஆம் அத்தியாயத்துல வரதா சொன்னோம். இந்த 10ஆம் அத்தியாயம் வரும் பொழுது சக்திகளை தான் அம்பாள் தனக்குள்ள ஒன்னா சேர்ந்து போயிடுச்சு. அவன் அம்பாள் ஒத்தித்தான் இருந்த. அம்பாளுக்கும் அவளுக்கும் பூர்வமா அவளுக்கெல்லாம் முனிவிஸ்மய காரகம், முனிகளுக்கெல்லாம் ஆச்சரியம் வரும்படியான ஒரு சண்டை நடந்ததா அம்பாளுக்கும் அந்த தும்பனுக்கும். ஏன் ஆகாசத்துல சண்டை போடுறான், இவெல்லாம் பூமியில சண்டை போட்டா பரவாயில்ல. என்ன அம்பாளும் ஆகாசத்துல இதுவரை ஆகாசத்துல அவாந்தரத்துல சண்டை போட்டுருக்காளாம். இது ஆச்சரியமா இருக்கு. மனுஷன் ஆகாசத்தில் நிக்கிறதே கஷ்டம், இவ 2 பேரும் ஆகாசத்திலேயே சண்டை போட்டுருக்காங்க. இது விவகாரமா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்ட வழிகள்லாம் பிரார்த்தனை பண்ண பொழுது அப்படின்னு ஜெயதய நாடங்கள்லாம் பண்ணினாலாம். அதான் இங்க ஜெயதயே மகிஷாசுரமர்த்தினின்னு ஆச்சாரியார் எழுதுற. அப்படி ஜெயநாதங்கள் பண்ணினாலே அப்பொழுது துந்துபி முழங்கிட்டான். துமி துமிதாமர துந்துபிநாத துமி துமித அமர துந்துபிநாத் அப்படி படிக்கணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை எப்படி பிரிக்கிறது, துமி துமிதா மரான்னு படிப்பான். துமி துமித அமர துந்துபிநாத மகோ முகரே. அப்படி சூரியன் போன்றதான பிரகாசம் இருக்கக்கூடியதான அம்பாளுடைய கரங்களே, அம்மா உம்ம கையானது சூலகரமாக இருக்கு, அபயதாயிகரமாக இருக்கு, சிக்மகரமா இருக்கு. உங்களுடைய கைக்கு நமஸ்காரம் பண்றேன். ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி ஜெயினசுதே அகிலிஜஹுங்கிரதி மாத்திர நிராக்ரத தூம்ர விலோச்சன தூம்ரஜதே சமர விஜோடித ஜோடித பீஜ சமுத்பவ ஜோடித பீஜலதே சிவ சிவ தும்பனி தும்பமாவதர்ப்பித பூதபிதா ஜததே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி கைலசுதே அப்படின்னு தூம்ரலோச்சனன்னு ஒரு அரக்கன். அவனை முதல்ல அனுப்பினா தும்பன். வரும்பொழுது அந்த தூம்ரலோச்சனன் வந்து அம்பாளை கேட்கிறான், பார்க்கறான். இமாலய பர்வத்துக்கு மேல அங்கே வந்து நிற்கிறான். தேவதைகளுடைய ஸ்தோத்திரத்துக்கு அடங்கி அம்பாள் இங்க வர. இந்நேரம் யாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்கிறேன். அம்பாள் வரப்ப ஸ்நாதும் அத்தியாயோ தோயே ஜான்னவ்யாபிருத ரந்தனா அப்படின்னு
அப்பா ஸ்நானம் பண்றதுக்காக வராளாம். இந்த தேவதைகள்லாம் கிட்ட என்ன ஒரே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், யாரை வச்சு ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கிறான். இப்படி திருமதி சம்பாள் எங்களை ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கா, வந்து இங்கதான் காப்பாற்றணும். அப்படியா அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய சரீரத்துல இருந்து வெளியில ஒரு சக்தி வந்ததான், நம்ம மாதிரியே இருக்கு. அந்த சக்திக்கு கௌசி தீர்வு கோஷம்னு சொன்னா இந்த சரீரம் பஞ்ச கோஷங்கள் இருந்தா இல்லையா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதனால கோஷங்கள் கோஷங்களை விட்டு வெளியில வந்ததான். அதனால அந்த அம்பாளுக்கு கௌசி தீர்வு. அதுக்கப்புறம் இந்த கோஷங்கள் விட்டு வெளியில வந்துருந்தோம் அந்த சக்தி. அவன் அந்த கோஷம் அந்த கோஷங்கள் தனியா இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, காளி கருப்பா போயிடுதான். அந்த காளியன் சரீரத்தை விட்டு சரீரம் வந்த விட அந்த பழைய சக்தியானது காளியாச்சு. அது வெளியில வந்த பிறகு அந்த புதுசான ஒரு சக்தி கௌசிக்கியான அந்த கௌசிக்கு தான் அம்பாளுடைய ஸ்வரூபமா வந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்க. அந்த காளி ஸ்வரூபம் அங்கேயே நிற்கிறது. இந்த ரத்த பீஜ வதத்துல இந்த ஸ்வரூபத்தை தனியா சொல்ல போற. இப்ப அம்பாள் திவ்யமான ஒரு விக்கிரகத்தோட சண்டைக்கு வந்திருக்க. வரும்பொழுது முதல்ல இந்த அரக்கரணை பண்ணினா தூமரலோச்சனை பண்ண. தூமரம்ல போகன்னு அந்த கண்ணு வந்து புகை வந்துட்டே இருக்கா. அவங்களுக்கு என்னன்னு ஒரு வேஷங்கள் இன்னைக்கு ஏதோ சினிமால காமிக்கிற காதுல போக வர இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா. இது அன்னைக்கே இருந்ததுன்னு விவகாரங்கள் முழுக்க. விவகாரம் என்னாச்சுன்னா கண்ணுல போக வந்துட்டே இருக்கு. அப்படி ஒருத்தனா அனுப்பிச்சாராம். இது என்னன்னா சாதாரண சில பேர் கண்ணு பார்த்தாலே ஒரு பொருள் எல்லாம் கெட்டு போயிடும். அவ கண்ணுல அவ்வளவு சக்தி இருக்கு. ஸ்திரீகள்னா மாவாட்டுறப்ப நீங்க வராதிங்க, புளிச்சு போயிடுமா, நீர் பார்த்தா புளிச்சு போயிடுமா, இது வம்பு தானே. கண்ணன் அவ்வளவு சக்தி இருந்தா நீங்க சரி பிடிச்சிருந்தாரு இருந்தாலும் அவன் என்னமோ நினைச்சிட்டு இருக்க, நீர் தொடாதீங்க, மாவு தொடப்படாது புளிச்சு போயிடும், புருஷர்கள் தொடப்படாது. என்ன இந்த சமையல் கட்டுங்கிற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் அதிபதி, நீங்க கிட்ட வரப்படாது என்ன நினைச்சிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு அப்படி சில பேர் கண்ணிலேயே ஒரு தோஷம் இருக்கு. அந்த கண்ணுல இருக்கிற தோஷம் இருக்கிறதுல கையடிப்பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடிப்படப்படாது அப்படின்னு சொல்றாங்க. திருஷ்டி தோஷம்னு சொல்லுவான். குதிரஷ்டி தோஷ ஹரணம் கண்டே பொருத்த தன்மணி. அப்ப இது நியாய ரட்சாமணிங்கிற ஒரு புத்தகம் எழுதினார். அதுல முதல்ல சொல்ற, உங்களுக்கு வித்வானா இருக்கு, 4 இடத்துல போய் பேசுவேன், ஒரு சமயத்துல யாராவது திருஷ்டி வச்சிருவா, உங்களுடைய திருஷ்டி வராம உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வராம இருக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டேன். என்ன இந்த புத்தகம் யார் கேட்டாலும் பதில் தான் இதுல இருக்குன்னு அர்த்தம். குதிரஷ்டி தோஷ ஹரணம் கண்டே பொருத்த தன்மணி. என்ன பண்ணுவாங்கன்னா மணியில கழுத்துல போட்டுப்பா, தோஷம் வராம இருக்கிறது. காயத்துல போட்டுக்கிற பதில அதே வந்து இந்த கழுத்துல போட்டதுன்னு புத்தகத்துல கழுத்து தொங்க விட்டுக்கிறதா அப்படின்னு என்னன்னா அந்த புத்தகத்தை கழுத்துலயே வச்சிருந்தோ, அந்த பைஹாட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் சொன்னாங்க அது மாதிரி அந்த புகையெல்லாம் கண்ணுல இருந்து வரதான். அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தோடு கூடியதான ஒரு அரக்கனை, இன்னொருத்தர் நன்மையை சகிக்காததான தோட்டம் சில பேருக்கு இருக்கு. வயறு வெடிச்சு கொடுக்கும் சில பேர். இன்னொருத்தர் நன்னா இருந்தா அவன் நன்னா இருக்காவோ தர்றதா அவங்ககிட்ட போறேன்னா அவங்ககிட்ட மூட்டை அவுத்து விட்டாருன்னா நீங்க நண்பன் அதே மாதிரி நம்ம சௌக்கியமா இருக்கும். நிஜமா அதான் நம்மளோட நன்மை அனுப்பிடும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்தா அது சொன்னாத்தானே தெரியும். அதனால அப்படி அனுப்பினான். அவன் வந்து அம்பாட்ட ரொம்ப கரெக்டா பண்ணி சகாத வார்த்தையை பேசி கிட்ட வரான். அம்பாளை கையால புடிச்சு இழுத்துட்டு போகணுங்கிறதுக்காக ரொம்ப கிட்ட வந்தாங்க. அம்பாள் என்ன பண்ணா, குங்காரே தெய்வம் பத்ம சரகாரம்பிகா சதா தூணா. அவ்வளவுதான். அங்க என்னடா ஆச்சுல்ல, வெறும் தூசிதா இருக்கு. இப்ப மன்மதற்கு இருக்க பரமாத்மா அவ்வளவுதானே, அதை விட 100 மடங்கு இருக்கு என்கிட்ட இருக்கப்பா அப்படின்னு காட்டினாலாம். அவன் தான் இருக்க மட்ட இருக்கக்கூடியதான அரக்கர்களை அங்க இருக்கிற சிம்மமே கொண்டு விட்டுட்ட. அம்பாளுடைய வாகனமான சிம்மமே இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டோம்னா தூபரலோச்சன வதம், ரத்த பீஜ வதம், இது போல இவாளுக்கெல்லாம் தூபரலோச்சனம் ரத்த பீஜம்னா அதுக்கெல்லாம் ஆத்தியாத்மிகமான வேற அர்த்தம் உண்டு. ஏதோ ஒரு அரக்கனை ஒரு காலத்துல கொண்டான்னு அர்த்தம் இல்லை. இப்பொழுது நம்ம கண்ணுல இப்படி தோஷம் இருக்கு, நமக்கு இன்னொருத்தருடைய நன்மையை தாங்க முடியாதான பொறாமைங்கிற தோஷம் இருக்கு. இந்த தோஷங்கள்லாம் நம்மளை விட்டு போகணுங்கிறதுக்காக இந்த தரிசனத்தை திவ்யமான ஒரு அர்த்தம். இதெல்லாம் விசேஷமாக சொல்ல. இத நாளைக்கு பாப்பம் மேற்பார்க்க.